Yes, hi everyone. So welcome to 100 Learning Together. So இன்னைக்கு நம்ம environmental issues chapter வந்து பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ரிவிஷன் எக்ஸாம்ஸ் வந்து போயிட்டு இருக்கோம். எல்லா ரிவிஷன் எக்ஸாம்ஸ்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்றீங்க அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு இல்லை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்தாலும் யூ கமெண்ட் இட் இன் த கமெண்ட் பாக்ஸ். ஓகே, எஸ். ஸோ இன்னும் ஒரு 1.5 months தான் இருக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு. அது வரைக்கும் என்ன எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஓகே, டெய்லி என்னென்ன சாப்டர்ஸ் படிக்கிறது, என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ ஃபார் தட் வி ஹாவ் லான்ச்டு இன் ஃபெப்ரவரி ரேபிட் ரிவிஷன் பேட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டெய்லி என்ன சப்ஜெக்ட்ஸ் நம்ம படிக்கணும், ஃபிசிக்ஸ், போத் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி, இந்த மாதிரி மெயின் சப்ஜெக்ட்ஸ் மட்டும். ஸோ என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படிக்கணும் அண்ட் என்னென்ன சாப்டர்ஸ் வந்து படிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்டு ஷெடியூல் வந்து we have launched. It's available in Telegram group. So அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் தென் ஃபார் திஸ் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் சாப்டர் வந்து பொறுத்த மட்டும் போத் பாட்னிலையும் இருக்கும், ஜுவாலஜிலையும் இந்த என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் சாப்டர் வந்து இருக்கும். ஓகே, ஸோ நிறைய பேருக்கு எக்ஸாம்ஸ் அப்போ கன்ஃபியூஷன்ஸ் வருது. ஈவன் தோ பயோபாட்னி பயோஜுவாலஜின்னு தனியாக கொடுத்தாலும் இந்த என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் சாப்டர் வந்து கொஸ்டின் வரும்போது ஓகே இது பாட்னியா ஜுவாலஜி அப்படிங்கிற சின்ன கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்கும். சி, நோ ப்ராப்ளம். பாட்னியில் பார்த்தோம்னா மெயின்லி தே ஹவ் டீல்ட் வித் த இஷ்யூஸ். ஸோ குளோபல் வார்மிங், ஓசோன் டிப்ளீஷன் அண்ட் த கன்சர்வேஷன் ப்ராக்டிசஸ், இது எல்லாமே தான் பாட்னி என்விரான்மெண்டல் இஷ்யூஸில் சொல்லியிருப்பாங்க. ஜுவாலஜியில் வந்து பார்த்தோம்னா மெயின்லி த பொல்யூஷன்ஸ் அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ் இதெல்லாம் தான் ஜுவாலஜியில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போத் பாட்னி அண்ட் ஜுவாலஜியில் இருக்கிற என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் சாப்டரோட பிவைக்யூஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். அண்ட் தென் ஜுவாலஜி என்விரான்மெண்டல் இஷ்யூஸில் இருக்க அந்த இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் இதெல்லாம் தான் நம்ம வந்து கவர் பண்ண போறோம். ஓகே, எஸ். ஸோ லெட்ஸ் கோ. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொன்னால் பிவிக்யூஸ் எல்லாம் பார்த்துடலாம். ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க அதெல்லாமே வந்து பார்த்துடலாம். ஸோ நீங்கள் கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து புக்ஸில் வந்து நோட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் எல்லாமே வந்து பாயிண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். ஓகே, என்விரான்மெண்டல் இஷ்யூஸ், பெனிஃபிட்ஸ், யூசஸ், அந்த மாதிரி பாயிண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். ஸோ கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ திருப்பி நான் அதை எடுக்கும்போது யூ கேன் ஈஸிலி ரீகால் இட். ஓகே, எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் 5 marksலேருந்து ஆரம்பிக்கலாம். 5 marks, தென் 2-3 marks வந்து பார்க்கலாம். அண்ட் தென் தி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இன் ஜுவாலஜி என்விரான்மெண்டல் இஷ்யூஸ். ஓகே, எஸ். ஸோ லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ரைட் அபவுட் த எஃபெக்ட் ஆஃப் கெமிக்கல்ஸ் விச் இஸ் யூஸ்ட் இன் த ஃபீல்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இது என்னன்னா இட்ஸ் அன் இன்டைரக்ட் கொஸ்டின். ஸோ அக்ரோகெமிக்கல்ஸ் தெரியல நம்மளுக்கு, அதை வந்து இன்டைரக்டாக கேட்டிருக்காங்க. வாட் ஆர் த கெமிக்கல்ஸோட எஃபெக்ட்ஸ் விச் இஸ் யூஸ்ட் இன் த ஃபீல்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர்னா. ஓகே, ஃபர்ஸ்ட் அக்ரோகெமிக்கல்ஸ்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும். ஸோ வாட் இஸ் அக்ரோகெமிக்கல்ஸ்? agrochemicals அப்படின்னா chemicals which is used in the field of agriculture. For what? For plant growth and pest control. ஸோ இதுக்கு யூஸ் பண்ற கெமிக்கல்ஸ் தான் அது agrochemicals சொல்றோம். ஸோ agrochemicals அப்படின்னா என்ன? chemicals which is used in the field of agriculture for plant growth and pest control. Okay, இதுதான் agrochemicals. Okay, இந்த plant growth க்கு pest control க்கு தான் இந்த chemicals யூஸ் பண்றோம். So it's good. அதுதான் என்ன effects வருது when it is overused. So overuse of these agrochemicals தான். So overuse of agrochemicals தான் it affects, it damages many organisms. Okay, இல்ல நிறைய damages cause பண்ணும். அதோட எஃபெக்ட்ஸ் என்னன்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஓவர் யூஸ் ஆஃப் அக்ரோகெமிக்கல்ஸ், வாட் ஆர் ஆல் த எஃபெக்ட்ஸ் அதுதான் பார்க்க போறோம். ஓகே, எஸ். ஸோ அக்ரோகெமிக்கல்ஸ் அப்படின்னா என்ன? கெமிக்கல்ஸ் விச் இஸ் யூஸ்ட் இன் த ஃபீல்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஃபார் பிளான்ட் க்ரோத் அண்ட் பெஸ்ட் கண்ட்ரோல், அதுதான் அக்ரோகெமிக்கல்ஸ். ஸோ வாட் ஆர் ஆல் இட்ஸ் எஃபெக்ட்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இட் அஃபெக்ட்ஸ் த பெனிஃபிஷியல் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஓகே, ஸோ பெனிஃபிஷியலான ஆர்கானிசம்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகுது. லைக் பெனிஃபிஷியலான பாக்டீரியாஸ், யூஸ்ஃபுல் பாக்டீரியாஸ்லாம் இருக்கும்ல. ஸோ பெனிஃபிஷியல் பாக்டீரியா, பெனிஃபிஷியல் இன்செக்ட்ஸ், அனிமல்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகுது. ஸோ பெனிஃபிஷியலான ஆர்கானிசம்ஸ் இட் கெட்ஸ் அஃபெக்டட் டியூ டு ஓவர் ஆஃப் தீஸ் அக்ரோகெமிக்கல்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தென் வாட்டர் ஏர் பொல்யூஷனுக்கு காஸ் பண்ணும், வாட்டர் பொல்யூஷனுக்கு காஸ் பண்ணும். ஸோ வாட்டர்ல என்னென்ன காஸ் அப்படின்னா இட் காசஸ் யூட்ரோஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஸோ யூட்ரோஃபிகேஷன் அப்படின்னா என்னன்னா, அக்ரிகல்ச்சர்ல வந்து ஃபர்டிலைசர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, பெஸ்டிசைட்ஸ், ஃபர்டிலைசர்ஸ், இன்செக்டிசைட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது வாட் ஹேப்பன்ஸ், இட் இஸ் பிரசன்ட் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி லேண்ட் சர்ஃபேஸ்லேயே வந்து சாயில்லேயே வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ அது பிரசன்ட் ஆயிருக்கும் போது
when rainfall occur ஆகும்போது these fertilizers or chemicals which is present in the soil, it reaches the water medium. So இங்க இருக்கிற chemicals or nutrients, it reaches the water medium. So it affecting the water bodies. என்னென்ன மாதிரி water bodies இருக்கலாம், like lakes, ponds, என்ன மாதிரி water bodies affect பண்ணலாம், அதுதான் eutrophication. So eutrophication அப்படின்னா என்னன்னா, when runoff nutrients from land, it reaches the water bodies, it affects the water bodies like lake, rivers, pond and the organisms which is present in that water bodies. அதுதான் என்னது, it is eutrophication. So beneficial organisms affect ஆகுது and it also causes eutrophication. Then this contaminated water, it is not useful for humans. Okay, the contaminated water, it cannot be taken up by humans. Okay, yes. Then air pollution and so on. So air எப்படி வந்து affect பண்ணுது, how it is affects the aerosols இருக்கும்ல, the fertilizers ல யூஸ் பண்ணும்போது அந்த aerosols இருக்கும்ல, it affects the quality of air. Okay, so the aerosols which is used affects the quality of the air and it causes air pollution. Okay, so the particles which is present in the air, adu enna vandu cause pannu appadina, it causes the respiratory diseases. So and the air dana nama breathe pandrom, so adana respiratory diseases cause pannu. So it causes respiratory diseases. Okay, yes, so it also affects the air, it also affects the water and beneficial organisms எல்லாத்தையுமே வந்து affect பண்ணுது. ஓகே, தென் ஹியூமன்ஸ்ல வந்து என்னென்ன எஃபெக்ட்ஸ் வந்து காஸ் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ ஹியூமன்ஸ்ல என்ன காஸ் பண்ணுது அப்படின்னா, இட் காசஸ் ஸ்கின் இரிட்டேஷன், ஸ்கின் ரேஷஸ் அண்ட் ஐ இரிட்டேஷன். இது எல்லாமே வந்து காஸ் பண்ணும் ஹியூமன்ஸ்ல. ஓகே, அண்ட் திஸ் கண்டாமினேட்டட் வாட்டர் இட்ஸ் நாட் சூட்டபிள் ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன். நம்ம அந்த கண்டாமினேட்டட் இன்ஃபெக்டட் வாட்டர் வந்து நம்மளால கன்சியூம் பண்ண முடியாது. ஓகே, ஐ இரிட்டேஷன், தென் so allergies, skin rashes, eye irritations எல்லாமே வந்து cause பண்ணும். And then it causes neurotoxicity. The substances, the chemicals which is used, it is neurotoxic, carcinogenic. Okay, yes, so இதெல்லாம் தான் ஹியூமன்ஸ்ல வந்து it causes. So agrochemicals, first என்ன கேட்டிருக்காங்க, write about the effect of chemicals which is used in the field of agriculture அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அது agrochemicals. So agrochemicalsனா என்ன, chemicals which is used in the field of agriculture for plant growth and pest control. So and the overuse of agrochemicals தான் என்ன காஸ் பண்ணுது, first it affects the beneficial organisms. So இதெல்லாம் வந்து திருப்பி நம்ம ரிப்பீட் பண்ணும்போது you also repeat it with me. அந்த key points மட்டும் ரிப்பீட் பண்ணிட்டீங்கனாலே ஈஸியா ஞாபகம் இருக்கும், because it's all the point based questions. So அதனால நம்ம வந்து சொல்லும் போதே நோட் புக்ஸ் இருக்குல்ல, நம்மளோட நோட் புக்ல வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க and திருப்பி ரிப்பீட் பண்ணும்போது you also repeat it with me. Okay, so that you could easily recall and remember it. Okay, yes. So என்னென்ன எஃபெக்ட்ஸ் இருக்கு, பெனிஃபிஷியல் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எஃபெக்ட் ஆகுது, இட் காசஸ் யூட்ரோஃபிகேஷன் அண்ட் இட் காசஸ் தி அஃபெக்ட் தி குவாலிட்டி ஆஃப் ஏர். அந்த ஏர் நம்ம கன்சியூம் பண்றதுனால இட் காசஸ் ரெஸ்பிரேட்டரி டிசார்டர்ஸ். ஹியூமன்ஸ்ல பார்த்தோம்னா இட் காசஸ் ஸ்கின் ரேஷஸ், ஐ இரிட்டேஷன், நியூரோடாக்சிசிட்டியா இருக்கு அந்த சப்ஸ்டன்சஸ், த கெமிக்கல்ஸ், அண்ட் இட் இஸ் ஆல்சோ கார்சினோஜெனிக். ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, they have asked about water pollution பத்தி கேட்டிருக்காங்க. Okay, yes. So we are polluting water resources. What will be the consequences of water pollution on organisms ன்னு கேட்டிருக்காங்க. So first water pollution பத்தி தான் கேட்டிருக்காங்க. What are the effects of water pollution on organisms? So water pollution effectsல வந்து பார்த்தோம்னா, there's effect on ecosystemல என்ன effect இருக்குன்னு கொடுத்திருப்பாங்க, effect on organisms and the effects வந்து கொடுத்திருப்பாங்க. இங்க என்ன கேட்டிருக்காங்க, so questions நம்ம நல்லா ரீட் பண்ணிக்கணும், என்ன பர்టిక్యులரா கேட்டிருக்காங்க அதை மட்டும் எழுதினாலே போதும். See, water pollution ஃபுல்லா கேட்கல, அந்த effects of water pollutionல அதுல effects on organisms தான் கேட்டிருக்காங்க. See, what are the consequences of water pollution on organisms? ecosystem ஜெனரலா எஃபெக்ட்னு கேட்டா ecosystem எஃபெக்ட் எழுதணும், ஆர்கானிசம்ஸ்ல என்னென்ன எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு எழுதணும். ஸோ ecosystemல என்னென்ன எஃபெக்ட் நம்ம பார்த்துருப்போம், ecosystem சாப்டர்ல போன கிளாஸ் வந்து நம்ம ரிவிஷன் பண்ணோம். ஸோ ecosystemனா என்ன, ஸ்ட்ரக்சர், ஃபங்க்ஷன், இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், ஃப்ளோ சார்ட்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஷன் பண்ணோம். ஸோ பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அதில் வந்து ecosystemல பார்த்தா அந்த ஃபுட் செயின் எப்படி எஃபெக்ட் ஆகுது, ஃபுட் வெப் எப்படி எஃபெக்ட் ஆகுது, அதெல்லாம் வந்து எஃபெக்ட்ஸ் ஆன் ecosystemல வந்து வரும். இங்க ஆர்கானிசம்ஸ்ல என்ன எஃபெக்ட்ஸ் அப்படின்னா, effects on organisms. Okay, it affects the water bodies. Water pollution தானே, so water bodies affect பண்ணுது, causing eutrophication. அதே தான். Okay, agrochemicals eutrophication effect இருக்கும், water pollution நாலே eutrophications வந்து cause பண்ணும். So eutrophication அந்த nutrientsல ரீச் ஆகுதுன்னு சொன்னோம்ல, it allows the growth of the algae, அதெல்லாம் grow ஆகும்ல, so அது அந்த native species
அந்த வாட்டர் அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே வந்து அஃபெக்ட் பண்ணும். அண்ட் தென் it affects the aquatic organisms by the tanker ships லாம் present ஆயிருக்கும். Okay, so which carry the oil. அந்த ஆயில் டேங்கர்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் சப்போஸ் ஆக்சிடென்டலாக கொலீட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுலேருந்து அந்த ஆயில் வந்து ஸ்பில் அவுட் ஆகும். ஓகே, ஸோ ஆயில் ஸ்பில் ஆகும். அந்த ஆயில் ஸ்பில் இட் அக்கர்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் தி வாட்டர். அதனால என்ன ஆகும், இட் ப்ரிவென்ட்ஸ் த என்ட்ரி ஆஃப் ஆக்சிஜன். ஓகே, ஆக்சிஜன் வராது, லைட் பெனிட்ரேஷன், இது எல்லாத்தையுமே வந்து அஃபெக்ட் பண்ணும். These oils which is present on the surface of water prevent the entry of oxygen and light penetration. So அதனால என்ன ஆகும், அந்த oxygen demand இருக்கும்ல, here the oxygen demand which is biological oxygen demand and chemical oxygen demand. So இந்த ரெண்டு டேர்ம் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. biological oxygen demand அப்படின்னா என்னன்னா, the oxygen which is used by microorganisms to break down the organic matter. So I repeat, biological oxygen demand na எவ்வளவு ஆக்சிஜன் அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்க்கு வந்து தேவைப்படுது ஃபார் த பிரேக் டவுன் ஆஃப் தி ஆர்கானிக் மேட்டர், அதுதான் பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படின்னா இந்த கெமிக்கல்ஸும் யூஸ் ஆகும் அந்த ஆக்சிடேஷன் ப்ராசஸ், அந்த ஆக்சிடேஷன் ஆஃப் தி ஆர்கானிக் மேட்டர். ஸோ அதில் இந்த கெமிக்கல்ஸ் யூஸ் ஆகுதுல, ஹவு மச் ஆக்சிஜன் இஸ் ரெக்வயர்ட் அண்ட் ஃபார் த கெமிக்கல்ஸ் டு ஆக்ட் for the breakdown of the organic matter, அதுதான் COD which is chemical oxygen demand. Okay, yes, so what happens, அந்த oil spills இருக்கறனால ஆக்சிஜன் வராது, லைட் பெனிட்ரேஷனும் இருக்காது, அதனால ஆக்சிஜன் இல்லாதனால ஆக்சிஜனோட டிமாண்ட் வந்து அதிகமாகும். So which in turn affects the aquatic organisms. Okay, which in turn it affects the aquatic organisms. Yes, and this oil it also clogs the gills of fishes and the aquatic birds. Aquatic birds are called feathers. So feathers of aquatic birds. Yes, so you can't able to see. Yes, I write it here. So it clogs the fish gills, and feathers of aquatic birds. Yes, so in the aquatic organisms எப்படி affect ஆகுது அப்படின்னா, for such as in case of tanker ships, oil tankers collide ஆகி ஆக்சிடென்டலாக ஸ்பில் அவுட் ஆயிடுச்சுன்னா அது ஆயில், அதனால என்ன ஆகும், அது ஆக்சிஜன் கம்மியாகும், லைட் பெனிட்ரேஷனும் ரெடியூஸ் ஆகும். இன் டர்ன் இட் இன்க்ரீசஸ் தி ஆக்சிஜன் டிமாண்ட், போத் தி பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அண்ட் தி கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட், விச் இன் டர்ன் அஃபெக்ட்ஸ் தி aquatic organisms. ஓகே, ஸோ அந்த அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ் எல்லாத்தையுமே வந்து அஃபெக்ட் பண்ணும், பிகாஸ் ஆக்சிஜன் இஸ் நாட் தேர், அதனால அந்த அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ் எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணும். அண்ட் இட் ஆல்சோ த ஆயில் இட் ஆல்சோ clogs the fish gills and the feathers of the aquatic birds. Okay, so this is how the aquatic organisms are affected. Then I mean, சொன்னா eutrophication cause பண்ணுது, aquatic organisms affect பண்ணுது, humans affect பண்ணுது. By consumption of this contaminated water, humans are also affected by causing diseases like typhoid. So contaminated water, அதனால தான் இந்த டிசீசஸ்லாம் காஸ் ஆகும், டைஃபாய்டு, ஹெப்படைட்டிஸ். அண்ட் தென் ஃப்ளூரோசிஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் கூட இருக்கும், வேர் எக்ஸஸ் ஃப்ளூரின் வந்து அது வாட்டரில் ப்ரெசென்ட் ஆயிருந்ததுன்னா அப்படின்னா இட் காசஸ் ஃப்ளூரோசிஸ். ஸோ டீத்தெல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணும், அதுதான். ஓகே, எஸ். ஸோ நம்ம ரிவைஸ் பண்ணலாமா, ரீகால் பண்ணலாமா? ஸோ வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன் ஆன் ஆர்கானிசம்ஸ், அதுதான் கொஸ்டின். ஸோ அதுக்கு நம்ம என்ன எழுதணும், இட் அஃபெக்ட்ஸ் த வாட்டர் பாடிஸ் காசிங் யூட்ரோஃபிகேஷன். பிகாஸ் ஆஃப் யூட்ரோஃபிகேஷன் இட் அஃபெக்ட்ஸ் தி வாட்டர் பாடிஸ். அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ் ஹவு இட் கெட்ஸ் அஃபெக்டட், ஸோ ஆயில் ஸ்பில்ஸ் ஆச்சுன்னா த ஆக்சிஜன் டிமாண்ட் இன்க்ரீசஸ், which in turn affects the aquatic organisms affect பண்ணுது, and it also clogs the fish gills and feathers of aquatic birds. Humans ல என்ன வந்து பண்ணுது, it causes diseases, typhoid, hepatitis, fluorosis. So இந்த மாதிரி contaminated water இருக்கிற diseases, contaminated water நம்ம consume பண்ணோம்னா நமக்கு இந்த diseases எல்லாம் வந்து வரும். Okay, typhoidலாம் மெயினா it occurs due to contaminated water, water which is contaminated with feces, அதெல்லாம் வந்து typhoidனால தான் வரும். Okay, yes. Next question போலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, சி பொல்யூஷனில் ஒன்று கேட்டிருக்காங்க, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல வந்து ஒன்று கேட்டிருக்காங்க. நம்ம வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல ரேடியாக்டிவ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கும், மெடிக்கல் வேஸ்ட் இருக்கும், பிளாஸ்டிக் வேஸ்ட் இருக்கும், வேஸ்ட் இருக்கும். ஓகே, ஸோ இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல இருந்து தே ஹேவ் ஆஸ்ட், அண்ட் பொல்யூஷன்ல இருந்து கூட தே ஹேவ் ஆஸ்ட்.
ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் அப்படின்னா என்ன? ஸோ ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அந்த யுரேனியம், ரேடியம் இதெல்லாம் வந்து ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட். ஃபார் இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுலேருந்து இந்த ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட்லாம் ஜென்ரேட் ஆகும், விச் இஸ் வெரி வெரி ஹார்ம்ஃபுல். ஸோ அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஹவு டு யூ மேனேஜ் திஸ் ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட்? ஸோ இந்த மாதிரி பாயிண்ட் பை பாயிண்டாக எழுதுங்க. அண்ட் தென் இந்த ஹெட்டிங்கும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ரைட் அண்ட் எக்ஸாம் ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னா ஃபர்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் அப்படின்னு ஹெட்டிங் போட்டு தென் யூ ரைட் பாயிண்ட் பை பாயிண்ட் வாட் ஆர் த மேனேஜ்மெண்ட்ஸ் இட் ஷுட் பி டன் அப்படின்னு. ஓகே, ஸோ மேனேஜ்மெண்ட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட், அதில் ஃபர்ஸ்ட் அந்த டிஸ்போசல் மெத்தட்ஸ் வந்து பார்க்க போகிறோம் நம்ம. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஸ்போசல் மெத்தட்ஸ் பார்க்க போறோம். ஸோ டிஸ்போசல் மெத்தட்ஸ்ல we have 4 points. ஸோ ஃபர்ஸ்ட் லிமிட் ஜென்ரேஷன். ஓகே, லிமிட் ஜென்ரேஷன், dilute and disperse, எஸ். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருங்க, யூ ரைட் இட். ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு யூ see it. ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன? Disposal methods we have seen limit generation, dilute and disperse, then delay and decay, and concentrate and confine. Yes. So என்னென்ன disposal methods வந்திருக்கு? Limit generation, dilute and disperse, delay and decay, concentrate and confine. So ஒண்ணா பார்க்கலாம். First and foremost வந்து பார்த்தோம்னா is to limit the generation. Why? Because radioactive waste வந்து ரொம்ப ரொம்ப harmful. Okay, அந்த substances எல்லாம் ரொம்ப ரொம்ப harmful. First and foremost வந்து is to reduce how much is it possible. So limit the generation of radioactive waste. Okay. Then next வந்து பார்த்தோம்னா dilute and disperse for short level radioactivity. ஷார்ட் லோடு கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் இருக்கிற அந்த ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ்லாம் என்ன பண்ணணும்னா டைல்யூட் பண்ணாலே அதோட ரேடியோ ஆக்டிவிட்டி வந்து குறைஞ்சிரும். மெயினாக அதோட ரேடியோ ஆக்டிவிட்டி தான் வந்து இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் அந்த ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட்ல இருந்து வர. ஸோ டைல்யூட் பண்ணாலே அந்த ரேடியோ ஆக்டிவிட்டி எல்லாமே வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ வி ஷுட் டைல்யூட் அண்ட் டிஸ்பர்ஸ் தீஸ் ஷார்ட் லோட் ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்சஸ். தென் டிலே அண்ட் டீகே. Okay, and then finally concentrate and confine. So delay and decay அப்படின்னா என்னன்னா in which the radioactive substances having radioactivity for a short period of time. Okay, short period of time க்கு மட்டும்தான் அதோட radioactivity இருக்கு அப்படிங்கிறது பட்சத்துல we should delay and we should decay it. So கொஞ்சம் delay பண்ணாலே அதோட radioactivity எல்லாமே வந்து reduce ஆகும். And then we should decay. And then finally concentrate and confine. So concentrate and confine எதுக்கு? For high level radioactive substances. Okay, high level radioactive substances வந்து பார்த்தோம்னா we should concentrate it. அதோட radioactivity நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்றோம்னா we should concentrate it and then confine it. So confine, we should store it. ஓகே, இந்த corrosion resistant containers-லாம் இருக்கும். ஸோ அதில் நம்ம ஸ்டோர் பண்ணாதான் இந்த மாதிரி ஹை லெவல் ரேடியோஆக்டிவ் சப்ஸ்டன்சஸ்லாம் வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, எஸ். ஸோ டிஸ்போசல் மெத்தட்ஸில் வந்து பார்த்தோம்னா we have seen 4 points. And how to prevent and control அதுவும் வந்து நம்ம பார்க்கணும். Prevention and control வந்து பார்த்தோம்னா control methods. என்னென்ன? இதுலயும் 3 points இருக்கு. It is spent fuel rods, in spent fuel pools. Okay, so I will explain it for you. Then vitrification process and geological repositories.
இந்த 3 மெத்தட் மூலமா கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொன்னோம், ஸ்பென் ஃபியூயல் பூல்ஸ்ன்னு சொன்னோம். ஸோ இங்கே மெயினாக அந்த ஃபியூயல், அதான் அந்த ரேடியாக்டிவ் சப்ஸ்டன்சஸ், அதை யூஸ் பண்ணி தான் they generate the electricity. அந்த பவர் பிளான்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்பென் பண்ண ஃபியூயல் அதில் தான் அந்த ரேடியாக்டிவிட்டி அதிகமாக இருக்கும், விச் ஆல்சோ ஜென்ரேட்ஸ் மோர் அமௌண்ட் ஆஃப் ஹீட். ஸோ அந்த ஸ்பென் பண்ண ஃபியூயல், அந்த ராட்ஸ் இருக்குல்ல, இட் ஷுட் பி ஸ்டோர்ட் இன் த கூலிங் பாண்ட்ஸ். அதுதான் ஸ்பென் ஃபியூயல் பூல்ஸ். ஓகே, ஸோ ஸ்பென்டான அந்த ஃபியூயல் இருக்குல்ல, அந்த ரேடியாக்டிவ் சப்ஸ்டன்சஸ், இட் ஷுட் பி ஸ்டோர்ட் இன் த பூல்ஸ். ஓகே, டு ரெடியூஸ் த அந்த ஹீட்டை வந்து குறைச்சிட்டு அதோட ரேடியாக்டிவிட்டியை குறைக்கிறதுக்காக we are storing it in the cooling ponds. அதுதான் ஸ்பென் ஃபியூயல் பூல்ஸ். ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா விட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ். ஸோ விட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்படின்னா என்னன்னா, வேஸ்ட்லாம் இருக்குல்ல, அந்த வேஸ்ட்லாம் தே கம்பைன் இட் வித் கிளாஸ் ஃபார்மிங் சப்ஸ்டன்சஸ். இதுக்கு டு கன்வெர்ட் இட் இன்டு அ சாலிட் ஃபார்ம். ஸோ ஒரு சாலிட் ஃபார்மை கன்வெர்ட் பண்ணி தே ஸ்டோர் இன் த ட்ரை சிமெண்ட் கேஸ்கெட்ஸ். ஓகே, ஸோ விட்ரிஃபிகேஷன் அப்படின்னா என்னன்னா, அந்த ரேடியாக்டிவ் வேஸ்ட்லாம் இருக்குல்லப்ப அதை மிக்ஸ் வித் த கிளாஸ் ஃபார்மிங் சப்ஸ்டன்சஸ் டு ஃபார்ம் இட் இன்டு சாலிடான சப்ஸ்டன்சஸ். ஸோ சாலிடா கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா இட் இஸ் ஈஸியர் ஃபார் அதோட ரேடியாக்டிவிட்டி குறைஞ்சிரும். ஓகே, ஸோ அதனால தே ஆர் யூசிங் திஸ் விட்ரிஃபிகேஷன் மெத்தட் அண்ட் தே ஆர் ஸ்டோரிங் இட் இன் ட்ரை சிமெண்ட் கேஸ்கெட்ஸ். அண்ட் ஃபைனலி த ஜியாலஜிக்கல் ரிப்போசிட்டரிஸ். ஸோ ரிப்போசிட்டரினால என்னன்னா, இட் இஸ் ஜஸ்ட் ஸ்டோர் ஹவுஸ். ஸோ இந்த ரேடியாக்டிவ் வேஸ்ட்லாம் என்ன பண்ணணும்னா, எர்த் இருக்குல்ல, ஸோ லேண்ட் சர்ஃபேஸ்ல ஒரு எக்ஸ்கவேஷன் பண்றோம். ஸோ எக்ஸ்கவேஷன் பண்ணி அது ஒரு ஸ்டோர் ஹவுஸா மாற்றும். இட்ஸ் அ ஜியாலஜிக்கல் ரிப்போசிட்டரி. ஸோ அதை ஸ்டோர் ஹவுஸா மாற்றி அதில் இந்த ரேடியாக்டிவ் வேஸ்ட் எல்லாத்தையுமே வந்து ஸ்டோர் பண்றோம். அதுதான் இது, இட்ஸ் அ ஜியாலஜிக்கல் ரிப்போசிட்டரி. ஸோ எக்ஸ்கவேட்டட் ஆன் தி எர்த், அதுதான் ஜியாலஜிக்கல் ரிப்போசிட்டரி. ஸோ இது வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி அந்த ஜியாலஜிக்கல் ரிப்போசிட்டரி மெத்தட் நம்மளோட தமிழ்நாட்டில் யூஸ் பண்றாங்க. எங்கன்னா இன் கல்பாக்கம். ஸோ அங்கே வந்து இந்த வெட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி வந்து இருக்கு ஃபார் ஸ்டோரிங் திஸ் ரேடியாக்டிவ் வேஸ்ட். ஓகே, ஸோ இதுதான் ரேடியாக்டிவ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ எப்படி நம்ம டிஸ்போஸ் பண்ணணும் அண்ட் ஹவு டு யூ கண்ட்ரோல் இட். ஸோ ரிப்பீட் பண்ணலாமா? எஸ், ரீகால் பண்ணலாமாங்க? ஸோ டிஸ்போசல் மெத்தட்ஸ்ல என்னென்ன இருக்கு? இட் இஸ் டு லிமிட் த ஜென்ரேஷன், டைல்யூட் அண்ட் டிஸ்பர்ஸ், டிலே அண்ட் டீகே, கான்சென்ட்ரேட் அண்ட் கன்ஃபைன். தென் கண்ட்ரோல் மெத்தட்ஸ்ல என்னென்ன இருக்கு? இட்ஸ் த ஸ்பென் ஃபியூயல் ராட்ஸ், vitrification method and geological repositories. Okay, yes. Next question போலாமா? Next வந்து 3 marks கேட்டிருக்காங்க. So 5 marksல வந்து பொல்யூஷன்ல இருந்து கேட்டிருக்காங்க. So water pollution effects என்னென்ன, effects of agrochemicals வந்து கேட்டிருக்காங்க. See, எல்லாமே point based questions தான் கேட்டிருக்காங்க. So point based questions எல்லாத்தையுமே இதுல வந்து நல்லா தரோவா படிச்சுக்கணும். Okay, and then the radioactive waste management கேட்டிருக்காங்க. Then 3 marksல வந்து பார்த்தோம்னா greenhouse effect, botany greenhouse effect and what are the relative contributions of greenhouse gases னு கேட்டிருக்காங்க. First, greenhouse effect cause பண்றது எது? greenhouse gases. So greenhouse gasesனா என்னன்னா, so greenhouse gases which is GHG, absorbs the radiant heat from the atmosphere. ஹீட் வந்து அட்மாஸ்பியர்ல பிரசன்ட் இருக்க அந்த ஹீட் வந்து இந்த கேசஸ் எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறோம். ஸோ என்னென்ன கேசஸ்? ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் கிரீன் ஹவுஸ் கேசஸ் வந்து பார்த்தோம்னா இட் இஸ் கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு and CFCs. So CFCs na it is chlorofluorocarbons. இதெல்லாம் தான் examples of greenhouse gases. So greenhouse gases na என்னன்னா gases which absorbs the radiant heat from the atmosphere. அதுதான் greenhouse gases. What are its examples? It's CO2, methane, nitrous oxide and CFCs. Okay. So in the greenhouse gases na it causes greenhouse effect. Okay. So this greenhouse gases na it causes greenhouse effect. நம்ம என்ன கேட்டிருக்காங்க? And then first greenhouse effect நம்ம சொல்லியாச்சு. What are the relative contributions of greenhouse gases? So effects of greenhouse gases வந்து கேட்டிருக்காங்க. அதுவும் நம்ம எழுதணும். So ரெண்டு கொஸ்டின் கேட்டிருந்தா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? எஃபெக்ட்ஸ் கேட்டிருக்காங்களா? ஃபர்ஸ்ட் அதோட டெஃபினேஷன் கேட்டிருப்பாங்க. And what are its effects? So இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வரலாம். So அதையும் வந்து you should not miss it. You should write it. Okay? So அதை ரிமூவ் பண்ணி எழுதிக்கோங்க. Effects of greenhouse gases. First, it causes seawater rise. So என்ன பண்ணும்னா increased temperature it causes the water molecules to expand. So expand ஆக ஆக அந்த water molecule ஓட level அதிகம். So
ஸோ அதோட லெவல் அதிகமாச்சுன்னா என்னது, இட் காசஸ் sea level rise. Okay, so water molecules expand பண்ணி it increases the level of the water, which is the sea level rise அப்படின்னு சொல்றாங்க. Causing, and it also causes floods, droughts in some areas, floods in some areas and droughts in some areas. And sea level rise ஆகுதுன்னு சொன்னோம். Okay, so it causes floods. And then yes, so என்ன காஸ் பண்ணுது, எஃபெக்ட்ஸ் என்னென்ன, ஸோ கிரீன் ஹவுஸ் கேசஸ் பாருங்க என்னென்ன நம்ம வந்து புக்ஸ்ல கொடுத்துருக்குறாங்கன்னு. நோட் டவுன் த கீ பாயிண்ட்ஸ். கீ பாயிண்ட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க, எஸ், ஸோ எஃபெக்ட்ஸ் என்னென்ன, it increases the level of the sea water, it causes floods and droughts. Yes, hi Promax. No, it's for state board, not for CBSE. So state board la இருக்கிற questions எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்றோம். ஓகே, எஸ், ஸோ எல்லாரும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா யூ கமெண்ட் இட் இன் கமெண்ட் பாக்ஸ். ஏதாவது புரியலனாலும் யூ கமெண்ட் இட். ஓகே, எஸ். ஸோ போலாமா, எஃபெக்ட்ஸ் ஆஃப் கிரீன் ஹவுஸ் கேசஸ். என்னென்ன எஃபெக்ட்ஸ் இருக்கு, இட் காசஸ் தி sea level to rise, it causes floods, droughts, and it affects the biodiversity, biological organisms இருக்குல்ல, ஸ்பீசிஸ்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்குல்ல, ஸோ அந்த ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி எல்லாம் அஃபெக்ட் பண்ணும். தீஸ் ஆர் ஆல் தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் கிரீன் ஹவுஸ் கேசஸ். ஸோ ரீகால் பண்ணலாமா, ஸோ கிரீன் ஹவுஸ் கேசஸ் அப்படின்னா என்ன, which absorbs the radiant heat from the atmosphere, அதுதான் green house gases. So அதோட examples என்ன, it is carbon dioxide, methane, nitrous oxide, chlorofluorocarbons. Okay, so this greenhouse gases தான் it causes greenhouse effect. So என்னென்ன effects இருக்கு, it causes the sea level to rise, it causes floods, droughts, and it affects the biodiversity, species diversity வந்து affect பண்ணும், food production வந்து affect பண்ணும். In that way it also damages the ecosystem. Okay, yes. Okay, Santosh. Next நம்ம என்ன பார்க்க போறோம்னா, give 4 examples of plants cultivated in commercial agroforestry. So agroforestry பத்தி கேட்டிருக்காங்க. So first, agroforestry அப்படின்னா என்ன, சந்தோஷ் என்ன கேட்டிருக்கீங்க, மேம் ரிவிஷன் எக்ஸாம் பாட்னி என்ன பண்றது மேம். See, both botany, zoology தான் நம்ம ரிவிஷன் சாப்டர்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அதவே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, ஷெடியூல்வே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி 6:30 ஆனால் ஷெடியூலை ஃபாலோ பண்ணுங்க. லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணீங்கனாலே மோஸ்ட் ஆஃப் த டாபிக்ஸ் இந்த சாப்டர் வந்து உங்களால் முடிச்சிட முடியும். ஓகே, அண்ட் we can score good marks. ஓகே சந்தோஷ். மேம் 10th லெசன் ஃபினிஷ்டா, சங்கர் soon நம்ம 10th ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, எஸ். ஸோ நம்ம போலாமா, agroforestry போலாமா. ஸோ agroforestry அப்படின்னா என்னன்னா, அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபாரஸ்ட்ரி, அதான் agroforestry. ஸோ என்ன பண்றாங்கன்னா, இந்த மெத்தட், இந்த ப்ராக்டிஸ்ல they are growing trees, crops and livestock on same plot of land. Okay, so it's growing trees, crops and livestock on same plot of landல வந்து grow பண்றாங்க. See, forestryல அந்த trees இருக்கும், நம்ம agricultural நார்மலா crop productionக்காக தான் grow பண்ணுவோம். So crops and livestock, animals இருக்கும்ல,
அதையுமே ஒரே பிளாட் ஆஃப் லேண்ட்ல க்ரோ பண்றாங்க. ஃபார் எதுக்கு அப்படின்னா ஃபார் த எய்ம் ஆஃப் கிரியேட்டிங் அன் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் தம். ஸோ ஒரு இன்ட்ராக்ஷன் கிரியேட் பண்றதுக்கு மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் ஆக்ரோஃபாரஸ்ட்ரினால இட்ஸ் டு கிரியேட் த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் தி ஆர்கானிசம்ஸ். அதுதான் ஆக்ரோஃபாரஸ்ட்ரி. எஸ், நம்ம ஆக்ரோஃபாரஸ்ட்ரினா என்ன கேட்கலாம். இங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பிளான்ஸ் விச் இஸ் கல்டிவேட்டட் இன் கமர்ஷியல் ஆக்ரோஃபாரஸ்ட்ரின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன எழுதணும், எக்ஸாம்பிள்ஸ் எழுதணும். Okay, for understanding purpose தான் agroforestry என்னன்னு சொன்னேன். The question proper it is the examples. Yes, book back. Yes, so book back as well as your question studies enough now. See Santosh, நம்ம most of the important topics எல்லாத்தையுமே cover பண்ணிட்டோம் because only 1 hour we are doing this live chapters. So most of the topics எல்லாம் cover பண்ணிட்டோம் and previous year questions and book back. So இதுவே most of the chapters understand பண்ணிடலாம், but still இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் வந்து இருக்கணும். ஓகே, ஸோ நம்ம aim is to get 100. Okay, so அதுக்கு நம்ம அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸுமே வந்து படிச்சாதான் we will be very confident enough to attend all the questions. Okay, yes, okay Santosh. நம்ம எக்ஸாம்பிள்ஸ் போவோமா? ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பிளான்ஸ் விச் இஸ் கல்டிவேட்டட் இன் கமர்ஷியல் ஆக்ரோஃபாரஸ்ட்ரி கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் கேட்டிருக்காங்க? ஸோ சி இட்ஸ் தி கேஷுவரினா, யூக்கலிப்டஸ், கேஷுவரினா, யூக்கலிப்டஸ், டீக், மலைவேம்பு, கடம்பு. Okay, so இதெல்லாம் தான் examples of plants which is cultivated in commercial agroforestry. So என்னென்ன examples? It is casuarina, eucalyptus, teak, மலைவேம்பு, கடம்பு. இதெல்லாம் எழுதணும். Okay, so இதெல்லாம் எழுதணும். Yes. So next question என்ன? It is carbon capture and storage. CCS ன்னு கேட்டிருக்காங்க. So first CCS ஓட abbreviation எழுதணும். CCS னா என்ன? It is carbon capture and storage. CCS. So அதுதான் carbon capture and storage because in the carbon in the form of அந்த carbon dioxide இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா it increases the greenhouse effect. இந்த global warming la cause பண்ணும். So global warming na increased temperature, increase mean average temperature of the earth தான் global warming. So அதனால என்ன பண்ணுது, global warming cause பண்ணுது. அது வந்து it is a serious ஆன environmental issue. ஸோ அது வந்து மெயினாக எது கல்பரேட்டட்ஸ் தி கார்பன். ஸோ அந்த கார்பனை நம்ம கண்ட்ரோல் பண்ணாலே இந்த குளோபல் வார்மிங் ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். எஸ், ஸோ அதுக்கு தான் இந்த ப்ராசஸ் விச் இஸ் தி கார்பன் கேப்சர் அண்ட் ஸ்டோரேஜ். Shankar Madan ma'am, outside is enough to get 35 in botany. What outside, Shankar? I can't understand. You are saying you are meaning in the book back. ஸோ கார்பன் கேப்சர் அண்ட் ஸ்டோரேஜ். ஃபர்ஸ்ட் இந்த கார்பனை கேப்சர் பண்ணும், ஸ்டோரேஜ் பண்ணும். ஃபர்ஸ்ட் எங்க இருந்து கேப்சர் பண்ணலாம் அப்படின்னா இந்த கேப்சரிங் ஏரியாஸ், அந்த லார்ஜா எங்க கார்பன் ப்ரொடியூஸ் ஆகுது அங்க இருந்து கேப்சர் பண்ணும். ஸோ எங்க ஃப்ரம் தி இண்டஸ்ட்ரீஸ், ஃபேக்ட்ரிஸ், இங்க தான் நிறைய ப்ரொடியூஸ் ஆகுது கார்பன். ஸோ ஸ்மோக் ஃபார்ம்ல நிறைய ப்ரொடியூஸ் ஆகுது இல்லை. ஸோ அந்த கார்பனை வந்து நம்ம கேப்சர் பண்ணணும். தென் வி ஷுட் ஸ்டோர் இட். ஸோ எங்க ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா we are storing in a liquid storage in oceans, then deep geological storages ன்னு இருக்கும். அப்படின்னா where இந்த declining oil companies இருக்கும், oil and gas fields எல்லாம் இருக்கும். ஸோ அந்த ஆயில்ஸ் எல்லாம் எடுத்துட்டா அந்த ரிமைனிங் ஆயில் declining oil fields இருக்கும்ல அங்க நம்ம ஸ்டோர் பண்ணலாம். declining oil fields. Yes. Then unminable coal which cannot be mined, the coal which cannot be mined, adala we can inject this carbon dioxide, carbon. So unminable coal isla vanda pannalam. And then solid form la storage pannalam. So liquid form la in oceans, deep geological formation. Yeah, okay Santosh, thank you so much. So declining oil fields, deep geological storage la declining oil fields and unminable coal and solid form நம்ம ஸ்டோர் பண்றோம்னு சொல்றோம். அதுல என்ன பண்றோம்னா we are combining this carbon dioxide with metal oxides to form stable carbonates.
எஸ், இந்த மாதிரி சாலிட் ஃபார்ம்ல நம்ம ஸ்டோர் பண்றோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதெல்லாம் வந்து இந்த கீ பாயிண்ட்ஸ் மட்டும்தான் we are writing it. ப்ராப்பர் டெஃபினிஷன்ஸ்லாம் வந்து யூ ஷுட் ரைட் இட். ஓகே, ஸோ அதை ப்ராப்பர் ஃபர்ஸ்ட் கார்பன் கேப்சர் அண்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னா என்ன? இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் கேப்சரிங் அண்ட் ஸ்டோரிங் த கார்பன் டை ஆக்சைட். ஸோ ஐம் ரைட்டிங் இட் ஃபார் யூ. டெஃபினிஷன் கேட்டால் என்ன எழுதணும்? இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் கேப்சரிங், அதோட நேம்ல இருக்கு, கார்பன் கேப்சர் அண்ட் ஸ்டோரேஜ். ஸோ கேப்சரிங் அண்ட் ஸ்டோரிங் தி கார்பன் டை ஆக்சைடு by injecting deep, அது ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, by injecting this carbon dioxide into the rocks, அதுல எல்லாம் கூட நம்ம வந்து ஸ்டோர் பண்ணலாம். to reduce, to mitigate the global warming. okay, அதுதான் carbon capture and storage. So the process of capturing and storing the carbon dioxide by injecting the CO2 into deep underground rocks to reduce, main aim என்ன, to reduce the global warming. அதுதான் carbon capture and storage. So அது எங்க இருந்து நம்ம capture பண்றோம் அப்படின்னா by capturing it from industries, factories where large scale எங்க இந்த கார்பன் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகுதோ அங்க இருந்து எடுக்கிறோம் and we are storing it. So எங்க இருந்து ஸ்டோர் பண்றோம்? liquid storage in oceans, deep geological storage அப்படின்னா என்னன்னா declining oil fields. Geological நாலே earth, land surface. So declining oil fields, unminable coal. So இதுல நம்ம ஸ்டோர் பண்றோம். and solid state. So solid state எங்க? by converting it into a stable form, solid form convert பண்றோம், which is the carbonate form. அது எப்படி பண்ணுவோம்? by combining this carbon dioxide with metal oxides to form stable carbonates. okay, yes, this is about carbon capture and storage. next, so 5 marks cover பண்ணிருக்கோம், 3 marks cover பண்ணிருக்கோம். next 2 marks வந்து பார்க்க போறோம். yes, so நம்மளோட ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ ஒரு 1.5 months தான் எக்ஸாம்ஸ்க்கு எதுவுமே படிக்காத மாதிரி இருக்கு, எப்படி நம்ம வந்து படிக்கலாம், அப்படிலாம் வந்து எப்படி படிக்க முடியுமா முடியாதா அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஓகே, யூ ஷுட் ஆல்வேஸ் ஹாவ் தட் திங்ஸ். நம்மளோட தாட்ஸ் சேஞ்ச் ஆனாலே ஆட்டோமேட்டிக்லி எவ்ரி திங் வில் ஃபாலோ இன் டு பிளேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம படிப்போம், கிளாஸ் அட்டன் பண்ணுவோம், வி ஷுட் லேர்ன் டுகெதர், ஸோ நோட்ஸ் எடுப்போம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் யூ ஸ்டார்ட், தென் ஆட்டோமேட்டிக்லி எவ்ரி திங் வந்து யுவர் மார்க்ஸ் வில் இம்ப்ரூவ், எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, ஸோ சடனாக இம்ப்ரூவ் ஆகணும்னா இட் கேன் பி. ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஸ்டார்ட் த ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங், ஸ்டார்ட் த ப்ராசஸ் ஆஃப் ஸ்டடியிங், ஸ்டார்ட் த ப்ராசஸ் ஆஃப் ரிப்பீட்டிங். இப்படி பண்ணிங்கனாலே எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இட் வில் ஃபாலோ இன் பிளேஸ். ஓகே, பட் it's not the time, but you should also start earlier. Earlier away you should start. But if you start பண்ணாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. Okay, yes. So 2 marks போலாமா? 2 marksல என்ன கேட்டிருக்காங்க? What are the objectives of clean development mechanism? First, இந்த clean development mechanism எதுல வரும்? It is defined in CDM ஜெனரலா சொல்லலாம், which is clean development mechanism. So this clean development mechanism is defined in Kyoto Protocol in the year 2007. So அதுல தான் இந்த clean development mechanism வந்து இருக்கு. Okay, so இதோட objectives வந்து கேட்டிருக்காங்க. What are all the objectives of clean development mechanism கேட்டிருக்காங்க. நம்ம என்ன எழுதணும்? objectives தான் எழுதணும், not the clean. இது introduction point எழுதலாம். So மெயினா objectives. So ரெண்டு objectives தான். என்னென்ன? to prevent the climate change, to reduce the greenhouse gas emissions, to reduce, in turn reducing the global warming. Okay, இது ரெண்டு objective தான் இந்த clean development mechanism ஓட importance. என்னன்னா to prevent the climate change and to reduce the greenhouse gas emissions. So இதுக்கு ஒரு example, இந்த CDM project என்ன பண்ணாங்கன்னா, they have install solar panels. மெயினா சோலார் பேனல்ஸ்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ண. நம்ம என்ன சொன்னோம், மெயினா அந்த ஸ்மோக் ஃபார்ம், அந்த கிரீன் ஹவுஸ் கேஸஸ்லாம் வந்து பார்த்தோம்னா அந்த எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் அந்த ஸ்மோக்ல இருந்து தான் வந்து வருது. ஸோ அதை நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்கு அந்த எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் அல்டர்னேட் ஃபார்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க, விச் இஸ் திஸ் சோலார் பேனல்ஸ். ஸோ அந்த சோலார் பேனல்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிருது. ஓகே, ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த, it is the certified, it has got the certified emission reduction control. So certified okay emission and the data value oda the greenhouse gas emissions வந்து கம்மியா இருக்கு அப்படிங்கறத they have defined it. Okay,
Yes. So what is the objective of clean development mechanisms in Keta? There are two objectives: to prevent the climate change, to reduce the greenhouse gas emissions. For example, in the CDM program, it's the installation of solar panels. இதெல்லாம் வந்து புக்லேயே வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, கீ பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அந்த கிளாஸ் பிடிஎஃப்புமே வந்து இட்ஸ் அவைலபிள் இந்த டெலிகிராம் குரூப். கிளாஸ் முடிஞ்சோடனே யூ கேன் ஆல்சோ வியூ தட். ஓகே, எஸ். And Monday also we are going to discuss about this chromosomal basis of inheritance. Botany chapter 3 இருக்குல்ல, அதுவும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ genetics chapter இந்த மாதிரி பாயிண்ட் பேஸ்ட் கொஷின்ஸ் வேகான சாப்டர்ஸ்ல யூ டோன்ட் ஸ்டடி அலோன், லெட்ஸ் லேர்ன் டுகெதர். யூ கம் அண்ட் சிட் வித் மீ இன் தி கிளாஸ். ஓகே, ஸோ ஈவினிங் 6:30 எப்போ ஷெடியூலில் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் இஸ் இது ஆன் மண்டே 6:30 PM வந்துருங்க. லெட்ஸ் லேர்ன் டுகெதர். எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? வாட் இஸ் ரெஃபர் டு அஸ் பயோமேக்னிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் யூ கமெண்ட் இட் இன் கமெண்ட் செக்ஷன். பயோமேக்னிஃபிகேஷன். ஸோ பயோமேக்னிஃபிகேஷன் அப்படின்னா என்ன? பாட்னி புக் பேக் சொல்யூஷன் பிடிஎஃப் கிரியேட் பண்ணி தந்தீங்க. எஸ், இட் வில் பி சூன் அவைலபிள் சந்தோஷ். ஓகே, யூ கேன் வியூ இட். ஸோ பயோமேக்னிஃபிகேஷன் அப்படின்னா என்ன? So biomagnification is starting, we should start this biomagnification with the food chain. So biomagnification நாலே நம்ம என்ன ஞாபகம் வந்துடணும்? ஃபுட் செயின் வந்து ஞாபகம் வந்துடும். சி, ஒரு ஃபுட் செயின்ல பார்த்தோம்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இந்த ஃபுட் செயின் வந்து எடுத்துப்போம், இந்த ஈக்கோலாஜிக்கல் பிரமிட் வந்து எடுத்துப்போம். இதில் வாட்டர் விச் இஸ் த ப்ரொடியூசர் இருக்கு, தென் தி பிரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர்ஸ், டெர்ஷரி கன்சியூமர்ஸ் இருக்கும். இது வந்து இட்ஸ் அன் அக்வாட்டிக் ஃபுட் செயின். ஸோ இதில் அந்த ஃபைட்டோபிளாங்க்டன்ஸ் இருக்கும் விச் ஈட்ஸ் தி ஜூஓபிளாங்க்டன், தென் தி ஸ்மால் ஃபிஷஸ், லார்ஜ் ஃபிஷஸ், அந்த ஃபிஷஸ் ஈட் பண்ணுற பேர்ட்ஸ், ஹாக்ஸ் அதெல்லாம் இருக்கும்ல. ஸோ இதெல்லாம் ஒரு ஃபுட் செயினை வந்து ஆக்குபை பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாமே வந்து தே ஆர் த பயோடிகிரேடபிள் சப்ஸ்டன்சஸ் தான். டிகிரேட் ஆகிற சப்ஸ்டன்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஃபுட் செயின் ஒவ்வொரு லெவல்ஸ் வந்து போகும்போது ப்ரொடியூசர்ஸ் வந்து அதோட சப்ஸ்டன்சஸ் எல்லாம் இட் இஸ் டிகிரேடட் பை தி ஜூஓபிளாங்க்டன். ஜூஓபிளாங்க்டன்ஸ் இட்ஸ் டிகிரேடட் பை ஸ்மால் ஃபிஷ். அந்த டிகிரேடிங் ஆன சப்ஸ்டன்சஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும் which gets degraded in the successive trophic levels. But there are certain substances which is not degraded. Okay, the substances sometimes the substances are not degraded. So and the mari substances when enters the food chain. So biomagnification le naale namakku enna ஞாபகம் வந்துரும்னா அந்த ஃபுட் செயின் ஞாபகம் வந்துடணும். பயோ நான் டிகிரேடபிள் சப்ஸ்டன்சஸ். ஸோ இந்த இது வந்து ஞாபகம் வந்துடணும். ஓகே, ஸோ என்ன ஆகுதுன்னா when non degradable substances enters the food chain, it is not broken down or metabolized. Okay, so when non-degradable substances வந்து enter ஆகும்போது it is not broken down or metabolized ஆகாது, so that the concentration of these non-degradable substances it increases at the successive trophic level. So என்ன ஆகுது? There is accumulation of non-degrading substances in the food chain. Okay, so suppose ஒரு non-degrading substances producers இருந்து அதுல இருந்து primary consumers, so zooplanktons இருந்து small fish போகுதுன்னா அந்த substances metabolize ஆகாது. திருப்பி அந்த substances என்ன ஆகும்னா accumulate ஆகிட்டே தான் போகும் next levels of food chainல. Okay, so அதுதான் biomagnification. Magnify the substances, non-degradable substance, it magnifies at the successive trophic level. Okay, so அந்த மாதிரி என்னென்ன substances biomagnification substances இருக்கு அப்படின்னா it's the mercury and DDT. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸாம்பிள்ஸும் எழுதணும். ஸோ டெஃபினேஷன் கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் அதை டிஃபைன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் கேட்டால் எக்ஸாம்பிள்ஸ் எழுதணும். தென் 2 கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ வாட் இஸ் பயோமேக்னிஃபிகேஷன்? ஸோ நம்ம ஆக்ரோகெமிக்கல்ஸில் பார்த்தோம், வாட் இஸ் ஆக்ரோகெமிக்கல்ஸ், வாட் இஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆக்ரோகெமிக்கல்ஸ் அப்படி கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆக்ரோகெமிக்கல்ஸை டிஃபைன் பண்ணிடணும், தென் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆக்ரோகெமிக்கல்ஸ் என்னன்னு எழுதணும். ஸோ ஒன்று மட்டும் எழுதிட்டு ஒன்று மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே, ஸோ கரெக்டாக நம்ம ரீட் பண்ணி எழுதணும். எஸ், ஸோ மெர்க்குரி என்ன சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பயோமேக்னிஃபிகேஷன்? இட்ஸ் மெர்க்குரி அண்ட் DDT. எஸ் சந்தோஷ், நம்ம மண்டே வந்து பாட்னி சாப்டர் 3 நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நீங்க பாட்னி சாப்டர் 3 வந்து டிஸ்கஸ் பண்ண வந்துருங்க. இஸ் அண்ட் ஆல் ரிவிஷன் சாப்டர்ஸ் தான் நம்ம வந்து பண்றோம்.
ஓகே, ஸோ ஒவ்வொரு சாப்டருக்குள்ள சின்ஸ் இட்ஸ் ஒன்னா நம்ம ஒவ்வொரு சாப்டர் இருக்கிற இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். ஒவ்வொரு சாப்டர்ஸ்க்கான டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன், மேம் எனக்கு ரிவிஷன் ஃபாலோ பண்ண முடியல மேம், எனக்கு டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா இட்ஸ் அவைலபிள் இந்த சேனல். ஸோ அண்டர் லேர்னிங் டுகெதர் சேனலில் அவைலபிளாக இருக்குது. பாட்னியும் சரி, ஜுவாலஜியும் சரி. ஸோ அதை வந்து ஃபுல் சாப்டரே நம்ம டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு டாபிக்ஸ், ஒவ்வொரு சப் டாபிக்ஸாக எடுத்து நம்ம டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் போய் பார்த்துக்கோங்க. Okay, and then if you follow this revision schedule, it will be very useful. Okay, but for next month நம்ம வந்து revision schedule வந்து போறோம்ல, அதுக்கு வந்து முன்னே நம்ம என்னென்ன சாப்டர்ஸ் வந்து படிக்கணும் அப்படிங்கறது கூட நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ முன்னே என்னென்ன சாப்டர்ஸ் வந்து படிக்கணும்னு சொல்றோம். அந்த ரிவிஷன் ஷெடியூலை பார்த்துட்டு இட்ஸ் த ஃபுல் ஃபார்ம் டைக்ளோரோ டைஃபீனைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். ஸோ என் கூட ரிப்பீட் பண்ணுங்க. வாட் இஸ் DDT? which is dichloro டைஃபீனைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். இதுதான் DDT. இந்த DDT எங்க பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னா இன்செக்டிசைட்ஸ்லாம் யூஸ் பண்றாங்களே. ஸோ இப்போ ஒரு அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டு இருக்கு அப்படின்னா இன்செக்டிசைட்ஸ்லாம் யூஸ் பண்றாங்க, அதுக்கு இன்செக்ட்ஸ்லாம் கில் பண்றதுக்கு. ஸோ அந்த இன்செக்டிசைட்ஸ்ல இந்த DDT பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த இன்செக்டிசைட்ஸ் இதுல போகும், பிளான்ஸ் அந்த ப்ரொடியூசர்ஸ் தான் வந்து போகும். ஸோ அதுல இருந்து அந்த ஃபுட் செயின் ஸ்டார்ட் ஆகுமா. ஸோ அப்படி கண்டினியூ ஆகும்போது இந்த மாதிரி DDT சப்ஸ்டன்ஸ்லாம் இட் கெட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டட் டு த நெக்ஸ்ட் ஃபுட் செயின். ஸோ நெக்ஸ்ட் ஃபுட் ட்ராஃபிக் லெவல்ஸ் வந்து போகும்போது இந்த DDT சப்ஸ்டன்ஸ் அக்யூமுலேட் ஆகிட்டே போகும். Okay, so this is known as biomagnification. Okay, yes. So நம்ம எல்லா இம்பார்ட்டன்டான PYQs both botanyயும் zoologyயும் ரெண்டுமே வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். PYQs 5 marks 3 marks 2 marks எல்லாமே வந்து நம்ம டிஸ்கஷன் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஜுவாலஜியில் இருக்கிற அந்த இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் லைக் பொல்யூஷன் சொன்னோம். மெயினாக டீல்ஸ் வித் பொல்யூஷன் அண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இப்போ வந்து டிஸ்கஷன் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம ஏற்கனவே வாட்டர் பொல்யூஷன் பார்த்துட்டோம். ஸோ ஏர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷனோட சோர்சஸ் என்னென்ன, எஃபெக்ட்ஸ் என்னென்ன, இதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். இதுலேயுமே இட்ஸ் அ பாயிண்ட் பேஸ்ட் கொஸ்டின். நம்ம என்ன பண்ணணும்னா பாயிண்ட்ஸை, இந்த கீ பாயிண்ட்ஸை நல்லா வந்து நம்ம ரீகால் பண்ணிக்கணும். ஓகே, எஸ். ஸோ ஏர் பொல்யூஷன் வந்து பார்க்க போகிறோம். ஏர் பொல்யூஷனோட சோர்சஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன். ஸோ அந்த பொல்யூட்டன்ஸ் விச் காசஸ் தி ஏர் பொல்யூஷன் எங்கிறதுலாம் வந்து வருது. மெயின்லி ஏர் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா இட்ஸ் தி ஸ்மோக் ஃபார்ம்ல தான் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அது எங்க இருந்து வருது? ஃபர்ஸ்ட் இட்ஸ் த டிரான்ஸ்போர்ட் சோர்சஸ், ஸ்டேஷனரி சோர்சஸ், ஏரியா சோர்சஸ் அண்ட் நேச்சுரல் சோர்சஸ். ஸோ நேச்சுரல் லாஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நேச்சுரல் சோர்சஸ் என்னென்ன? ஸோ நேச்சுரலா வந்து பார்க்கும்போது வல்கனோஸ் இருக்குல்ல, வல்கானிக் எரப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ வல்கானிக் எரப்ஷன்ஸ், வைல்ட் ஃபயர்ஸ், இது எல்லாமே வந்து நேச்சுரல் சோர்சஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன். தென் ஏரியா சோர்சஸ் வந்து இருக்கு. ஏரியால வந்து பார்த்தோம்னா இந்த அக்ரிகல்ச்சர்லாம் இருக்குல்ல, அதுல ஸ்டபிள் பர்னிங்னு ஒன்று பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்டபிள் பர்னிங்லலாம் வந்து பார்த்தோம்னா இப்போ ஒரு கிராப் ரெசிடியூஸ்லாம் இருக்கும். ஒரு கிராப்ஸ் வந்து போட்டு, இப்போ பேடி வந்து இருக்குல்ல, ரைஸ் இருக்குல்ல, அது வந்து போட்டுட்டு அதோட கல்டிவேட் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா அதோட கிராப் ரெசிடியூஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த கிராப் ரெசிடியூஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே பர்ன் இட். அந்த பர்ன் பண்ணுற ப்ராசஸ் தான் இட்ஸ் தி ஸ்டபிள் பர்னிங். ஓகே, டு எலிமினேட் த கிராப் ரெசிடியூஸ், வீட்ஸ் அதெல்லாம் வந்து எலிமினேட் பண்ணுறதுக்காக அந்த ப்ராசஸ் வந்து கேரி அவுட் பண்ணுவாங்க. ஸோ அதுலேருந்து ஸ்மோக்ஸ்லாம் வரும்ல. ஸோ இட்ஸ் தி சோர்சஸ் அக்ரிகல்ச்சரல் ஸ்டபிள் பர்னிங் அண்ட் ஃபயர் பிளேசஸ். ஸோ நம்ம ஃபயர் பிளேசஸ்லாம் இருக்கும்ல, அதுல இருந்தா கூட இந்த ஸ்மோக் வந்து வரலாம். தென் திஸ் ஸ்டேஷனரி சோர்சஸ். ஸோ டிரான்ஸ்போர்ட் சோர்சஸ் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ டிரான்ஸ்போர்ட் சோர்சஸ்னா என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்கலாம்? கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. லெட்ஸ் see என்னென்ன டிரான்ஸ்போர்ட் சோர்சஸ் இருக்குல்ல, அது நமக்கு ஜென்ரலா எல்லாருக்குமே தெரியும். நம்ம டே டு டே யூசஸ்ல வந்து இருக்கு. எஸ் சந்தோஷ், சொல்லுங்க டிரான்ஸ்போர்ட் சோர்சஸ்ல என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்கலாம்? கெஸ் பண்ணுங்க, சும்மா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இஃப் இட்ஸ் ராங் இட்ஸ் ஆல்சோ இட்ஸ் ஓகே. எஸ், நீங்க கமெண்ட் பண்ணுங்க. லெட்ஸ் மூவ் இட். ஸ்டேஷனரி சோர்சஸ். ஸோ ஸ்டேஷனரி சோர்சஸ் வந்து என்னென்ன? ஃபேக்ட்ரிஸ். ஸோ பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ்லாம் இருக்குல்ல, ஃபேக்ட்ரிஸ், இண்டஸ்ட்ரீஸ், இதெல்லாம் ஸ்டேஷனரி சோர்சஸ். ஓகே, ஸோ ஸ்டேஷனரி சோர்சஸ்ல வந்து பார்த்தோம்னா ஃபேக்ட்ரிஸ் இருக்குல்ல, அதுல இருந்தெல்லாம் ஸ்மோக் எமிட் ஆகும், இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து எமிட் ஆகும். ஸோ இதெல்லாம் ஸ்டேஷனரி சோர்சஸ். தென் டிரான்ஸ்போர்ட் சோர்சஸ் யாராவது கெஸ் பண்ணீங்களா? ஸோ டெய்லி நம்ம அதுல தான் ஸ்கூலுக்கு போவோம். எஸ், ஸோ நானே சொல்லிடுறேன். ஸோ டிரான்ஸ்போர்ட் சோர்சஸ் வந்து பார்த்தோம்னா கார்ஸ், வெஹிக்கிள்ஸ் இருக்கும்ல, மெயினாக அதில் தான் டிரான்ஸ்போர்ட் சோர்சஸ்ல வரும். ஸோ கார்ஸ், ட்ரக்ஸ், இது எல்லாமே வந்து டிரான்ஸ்போர்ட் சோர்சஸ்ல வந்து வரும். ஓகே, ஸோ என்னென்ன சோர்சஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன்?
It's the transport sources which comes cars, trucks. Stationary sources வந்து பார்த்தோம்னா ஸ்டேஷனரியா இருக்கு. ஓகே, இட்ஸ் நாட் மூவிங். ஸோ ஃபேக்டரிஸ், இண்டஸ்ட்ரீஸ், ஏரியா, அந்த பர்டிகுலர் ஏரியாவில் பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர் வந்து எடுத்துக்கிறோம். சுஜிதா வேன், சூப்பர் 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 சுஜிதா. எஸ், ஸோ ஏரியாவில் வந்து பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர், ஸ்டபிள் பர்னிங், ஃபயர் பிளேசஸ் அதெல்லாமே வந்து இருக்கு. வெரி குட் சாய் பிரசன்னா. நேச்சுரல் சோர்சஸ் வந்து பார்த்தோம்னா volcanic eruptions, wildfire. So இது எல்லாமே வந்து natural sourcesல வந்து வரும். So what are the sources of air pollution? Transport sources, stationary sources, area sources, natural sources. Then effects of air pollution வந்து பார்க்கலாம். The pollutants, what are all the effects அப்படின்னு பார்த்தோம்னா it causes irritation to the, so irritation cause பண்ணும், respiratory problems, இதெல்லாம் key points, இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. Irritation, respiratory problems, air quality, interference with O2. So irritation வந்து என்னன்னா, it causes irritation to the eyes, nose, throat, irritation எல்லாம் cause பண்ணும். Then respiratory problems இருக்கிறவங்களுக்கு it increases, okay, because of the pollutants which is present. For example, emphysema, asthma, அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ ஆஸ்துமா இருக்க பேஷண்ட்ஸ்லாம் இந்த பொல்யூட்டட் ஏரை வந்து இன்ஹேல் பண்ணாங்கன்னா ஆல்ரெடி தே ஆர் டிப்ரைட் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ அவங்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்கிறது இல்லை. ஓகே, பிளஸ் பொல்யூட்டடான ஏர் இருக்கிற அந்த ஏர் வந்து அவங்க இன்ஹேல் பண்ணாங்க அப்படின்னா இட் ஃபர்தர் வர்சன்ஸ் த கண்டிஷன். ஸோ ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம்னா இட் அக்ரவேட்ஸ் தி emphysema, which is also one respiratory disorder, emphysema, asthma. Okay, yes, so then it affects the quality of air. Obviously it affects the quality of the air. Then interference with O2. What? Because CO2 and O2 இதுக்கு ரெண்டுக்கும் நடுவுல ஒரு இன்டர்ஃபரன்ஸ் வந்து நடக்குது. ஓகே, நம்ம என்ன, we are inhaling the air which is rich in oxygen. So oxygen தான் நமக்கு தேவை. Suppose the air it is polluted with carbon dioxide, carbon monoxide formula, mainly அந்த carbon monoxide form ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம்ல இருக்கிற அந்த ஃபார்ம்ல இருக்கும்போது when we inhale it, this carbon monoxide it has more affinity than oxygen with hemoglobin. So hemoglobin, HB இருக்குல்ல, red cells, RBCs இருக்குல்ல, which gives the color to the red blood cells, அதுதான் ஹீமோக்ளோபின் சொல்லுவோம். ஸோ அந்த ஹீமோக்ளோபின் வந்து பார்த்தோம்னா அதுதான் ஆக்சிஜன் கேரி அவுட் பண்ணும். அந்த ஆக்சிஜன் வந்து when carbon monoxide is more, carbon monoxide ஓட தான் இந்த ஹீமோக்ளோபின் பைண்ட் ஆகும், ஆக்சிஜனோட பைண்ட் ஆகுது. பிகாஸ் this carbon monoxide has more affinity than oxygen with hemoglobin. ஸோ அதனால என்ன நடக்குது, கார்பன் மோனாக்சைடு வந்து நம்ம பிளட் செல்ஸ் கேரி பண்ணிட்டு போனா it causes blood divisionலாம், headache, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து காஸ் பண்ணும் because of inhaling the polluted air which contains, the polluted air contains carbon dioxide, mainly the carbon monoxide form. It has more affinity than oxygen with hemoglobin. So அதனால it causes blood division and headache. Okay, so these are all the effects of air pollution. So revise பண்ணலாமா? Yes, come let's recall. So sources வந்து பார்த்தோம்னா first அந்த air pollutionக்கான sources இருக்கு, எஃபெக்ட்ஸ் இருக்கு, லீகல் ப்ரொடெக்ஷன் இருக்கு, ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல். ஸோ இன்னைக்கு நம்ம சோர்சஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் தான் டிஸ்கஸ் பண்றோம். ஸோ நீங்க வீட்டில் போயிட்டு லீகல் ப்ரொடெக்ஷன் அண்ட் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் இதெல்லாம் வந்து படிச்சுட்டு வந்துருங்க. ஓகே, எஸ். ஸோ சோர்சஸ்ல என்னென்ன சோர்சஸ் இருக்கு, டிரான்ஸ்போர்ட் சோர்சஸ், ஸ்டேஷனரி சோர்சஸ், ஏரியா சோர்சஸ், நேச்சுரல் சோர்சஸ். அண்ட் தென் எஃபெக்ட்ஸ் பார்த்தோம்னா இட் காசஸ் இரிட்டேஷன் டு த ஐஸ், நோஸ், throat and respiratory problems வந்து காஸ் பண்ணும். It aggravates the respiratory problems இருக்கிறவங்களுக்கு, it aggravates the condition, it worsens the condition like emphysema, asthma அந்த மாதிரி conditions இருக்கிறவங்களுக்கு. Then it affects the air quality and interference with oxygen. ஓகே, நம்ம சொன்னோம் அந்த ஹீமோக்ளோபினோட அஃபினிட்டி கார்பன் மோனாக்சைடுக்கு அதிகமாக இருக்கு, அதனால it causes blood division and headache. So yes, நம்ம ஏர் பொல்யூஷன் பார்த்தது சோர்சஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் நாய்ஸ் பொல்யூஷன் பார்க்க போறோம். ஸோ நாய்ஸ் பொல்யூஷனோட sources and effects வந்து பார்க்க போறோம். The main sources of noise pollution பார்த்தோம்னா it's again the transport and the factories. ஜெனரலா இப்படி தான் கேட்டகரைஸ் ஆகும். அதுல நம்ம வந்து எல்லாரும் தெரியும். ஸோ டிரான்ஸ்போர்ட்ல என்னென்ன வந்து வருது, லைக் sirens, air horns, trains, low-lying aircrafts, இதெல்லாம் டிரான்ஸ்போர்ட் சோர்சஸ்ல வந்து வரும். ஸோ இதெல்லாம் வந்து இட் கிரியேட்ஸ் நாய்ஸ். நோ, எஸ். தென் ஃபேக்டரிஸ் வந்து இருக்கு, லைக் ஃபேக்டரிஸ்ல யூஸ் பண்ற மோட்டார்ஸ், ட்ரில்லர்ஸ்,
engines, and in addition to this crackers, explosives லாம் இருக்கும்ல, இதெல்லாம் வந்து it is these are all it's general, நம்மளுக்கே தெரியும் ஜெனரலா நம்ம என்விரான்மெண்ட்ல இந்த மாதிரி சவுண்ட்ஸ்லாம் வந்து which creates the noise pollution. Okay, yes. Effects பார்ப்போம். What are all the effects of noise pollution அப்படின்னா, first ஹியூமன்ஸ்ல வந்து பார்த்தோம்னா என்ன காஸ் பண்ணும்? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இரிட்டேஷன் தான். ஸோ லவுட் ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து போட்டுட்டா இரிட்டேஷன் காஸ் பண்ணும், விச் ப்ராக்ரஸ் டு ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ், டென்ஷன். தென் ஹியரிங் லாஸ் ஆன் வர்சன் கண்டிஷன்ஸ்ல பார்த்தோம்னா ஹியரிங் லாஸ் காஸ் பண்ணும். And it also aggravates the cardiac problems, hypertension, which is the blood pressure, இதெல்லாம் கூட காஸ் பண்ணும். ஸோ ஹியூமன்ஸ்ல என்னென்ன எஃபெக்ட்ஸ்லாம் இருக்கு. தென் மெரைன் அனிமல்ஸ் கூட வந்து அஃபெக்ட் பண்ணுது பிகாஸ் ஆஃப் தி ஆஃப் ஷோர் அண்ட் போர்ட் ஆக்டிவிட்டீஸ். ஸோ அக்வாட்டிக் அனிமல்ஸ் இருக்குல்ல, அது கூட அஃபெக்ட் ஆகுது because of the transport activities, அதான் port activities and the offshore activities like oil and gas drilling, mining லாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பண்ணும்போது it creates sound. The drillersலாம் யூஸ் பண்ணுவாங்க அதில். So it creates sound. Obviously it causes damage to it affects the organisms which is present in the water, the aquatic organisms. Okay, so this is the sources and effects of noise pollution. So இதெல்லாம் ஜெனரலாக நம்மளாவே எழுதிடலாம். Okay, நெக்ஸ்ட் டாபிக் போறோம், யூட்ரோஃபிகேஷன் பத்தி பார்க்க போறோம். ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து இந்த டாபிக் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், யூட்ரோஃபிகேஷன். ஸோ யூட்ரோஃபிகேஷன்னா என்ன? எஸ் சாய் பிரசன்னா, யூட்ரோஃபிகேஷன்னா என்னன்னு சொல்லுங்க. ஸோ நானே சொல்லிடுறேன். யூட்ரோஃபிகேஷன் அப்படின்னா என்னன்னா, நம்ம சொன்ன மாதிரி டெஃபினேஷன், ப்ராப்பர் டெஃபினேஷன்னா என்னன்னா, when run of nutrients from land reaches the water bodies like lakes, rivers, ponds. So இதெல்லாம் வந்து அந்த நியூட்ரியன்ஸ் வந்து அந்த ரன் ஆஃப் நியூட்ரியன்ஸ் நம்ம சொன்னோம், ஃபர்டிலைசர்ஸ் நம்ம அக்ரிகல்ச்சர் லேண்ட்ல யூஸ் பண்ணுவோம் which is present on the soil surface. So அந்த நியூட்ரியன்ஸ் வந்து ரெயின்ஃபாலா இருக்கும் போது the nutrients it gets run off from the land to the water. So அப்படி ரன் ஆஃப் ஆகும்போது அந்த நியூட்ரியன்ஸும் வாட்டர் பாடிஸ்ல ரீச் ஆகும். ஸோ அந்த வாட்டர் பாடிஸ்ல அந்த என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கும், அந்த கெமிக்கல்ஸ், அந்த நியூட்ரியன்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அதை யூஸ் பண்ணி அந்த ஆர்கானிசம்ஸ் க்ரோ ஆகும். ஓகே, ஸோ அதுதான் யூட்ரோஃபிகேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கே, அதெல்லாம் வந்து க்ரோ ஆகும். ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து இட் அஃபெக்ட்ஸ் தி ஆர்கானிசம்ஸ், நேட்டிவ் ஆர்கானிசம்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும், நேட்டிவ் ஸ்பீசஸ் விச் இஸ் பிரசன்ட் இன் த ஆர்கானிசம்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும். அதுதான் யூட்ரோஃபிகேஷன். ஸோ when run of nutrients from land reaches the water bodies like lake, rivers, ponds, it is known as eutrophication. So it's a natural aging process of the lake. இதுல வந்து 3 ஸ்டெப்ஸ் வந்து இருக்கு depending upon the nutrient content. நம்ம நியூட்ரியன்ட் தானே ரீச் ஆகுதுன்னு சொன்னோம். ஸோ அந்த நியூட்ரியன்ட்டை பேஸ் பண்ணி 3 types are there. So what are all the types அப்படின்னா, ஃபர்ஸ்ட் mesotrophic, oligotrophic stage, mesotrophic stage and eutrophic stage. இதுதான் யூட்ரோஃபிகேஷன். ஸோ என்னன்னா, பேஸ்ட் அப்பான் த நியூட்ரியன் குவாலிட்டி, நியூட்ரியன் கண்டென்ட் எவ்வளோ இருக்கு பாண்ட்ல அப்படிங்கிறத பொறுத்து ஒலிகோட்ரோபிக் ஸ்டேஜ் லெஸ் நியூட்ரியன், மீசோட்ரோபிக் ஸ்டேஜ் நியூட்ரியன் அவைலபிலிட்டி இஸ் எனஃப், அண்ட் த யூட்ரோபிக் ஸ்டேஜ் இட்ஸ் அன் ஏஜிங் ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டோம். ஸோ போக 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 அந்த நியூட்ரியன் செடிமெண்டேஷன்ஸாக தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். தென் there is something called as accelerated eutrophication. ஆக்சிலரேட்டட் யூட்ரோஃபிகேஷன் அப்படின்னா என்னன்னா, நம்ம நார்மலா சொன்னோம் யூட்ரோஃபிகேஷனாலே இட்ஸ் அ நேச்சுரலான ப்ராசஸ்ன்னு சொன்னோம். பட் ஆக்சிலரேட்டடா எப்போ நடக்கும் இந்த யூட்ரோஃபிகேஷன் ப்ராசஸ்னா, பை ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, லைக் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ், ஹியூமன் ஆந்த்ரோபாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ்னால இந்த யூட்ரோஃபிகேஷன் ப்ராசஸ் அதிகமாகுது. அதுதான் ஆக்சிலரேட்டட் யூட்ரோஃபிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஃபேக்டரி செட்டப் இருக்கு, இண்டஸ்ட்ரியல் செட்டப்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதுல இருந்து அந்த வேஸ்ட் வாட்டர்லாம் ஆகும்ல, ஸோ அந்த வேஸ்ட் வாட்டர்லாம் பைப்ஸ் வழியா இட் இஸ் ட்ரெயின்ட் அவே டைரக்ட்லி இன்டு த ரிவர், லேக்ஸ், அதுலலாம் வந்து ட்ரெயின் ஆகுது அப்படின்னா, ஸோ அதுல இருந்து அந்த கெமிக்கல்ஸ் இட் ஃபாஸ்டன்ஸ் தி eutrophication process, that is known as the accelerated now it's the increase. So accelerated eutrophication or cultural eutrophication கூட இத சொல்லலாம், இதுக்கு இன்னொரு நேம். ஓகே, so eutrophication னா என்னன்னு பார்த்தோம். When runoff nutrients from land reaches the water bodies like lakes, rivers, ponds, it's known as the eutrophication. Yes Sujita, to a water body. Yes, partly correct. See, nutrients வந்து it reaches the water bodies அப்படின்னு சொல்றோம். ஓகே,
Yes, super Sujita. When runoff nutrients from land reaches the water bodies like lakes, rivers, ponds, it is known as the eutrophication. So it's a natural aging process of the lake and soliyachu. Idoda based upon the nutrient content is divided into oligotrophic stage, mesotrophic stage and eutrophic stage. There is something called as accelerated eutrophication. So accelerated eutrophication na human activities nala in the eutrophication process adhigamagudu. Adha accelerated eutrophication. Okay? Yes. Next, finally, நம்ம waste water treatment வந்து பார்க்க போறோம். So, remaining நம்ம அந்த waste management pollutionsல வந்து mostly sources பார்த்தாச்சு, effects பார்த்தாச்சு. So, நம்ம வீட்ல போய் நம்ம என்ன படிக்கணும்? Legal protection, prevention and control படிக்கணும் in pollution. Then waste managementல வந்து பார்த்தோம்னா we have seen radioactive waste management. So, மிச்சதெல்லாம் ஈஸி தான். Medical waste, plastic waste, e-waste. So, இதெல்லாம் வந்து ஒருக்கா பார்த்துருங்க. So, இதெல்லாம் பார்த்துட்டாலே most of the chapters, most of the topics is done. Okay? So, நம்ம பார்க்கலாம் waste water treatment வந்து பார்க்கலாம். Okay, waste water treatment அப்படின்னா என்னன்னா, see the sewage water இருக்குல்ல, sewage அந்த நம்ம டொமஸ்டிக் வேஸ்ட் இருக்குல்ல, டொமஸ்டிக் வேஸ்ட் வாட்டர், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் வாட்டர், ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா இட் ட்ரெயின்ஸ் இன் டு த சிவேஜ். ஸோ அதுதான் சீவேஜ் வேஸ்ட்னு சொல்லலாம். அதை எப்படி நம்ம ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறதா இட்ஸ் த வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்ல மெயினாக 3 ப்ராசஸ் வந்து இருக்கும். இட்ஸ் தி பிரைமரி ட்ரீட்மெண்ட், secondary treatment and tertiary treatment. So what are the 3 steps in wastewater treatment? It's primary treatment, secondary treatment and tertiary treatment. So primary treatmentல என்ன நடக்குதுன்னா, so அந்த sewage waterல வந்து பார்த்தோம்னா நிறைய wastes வந்து இருக்கும். So already it's black in color. So அதனால நிறைய microorganisms, infectious microorganisms இருக்கும், macromolecular products வந்து இருக்கும், அந்த physical products இருக்கும், நிறையவே வந்து இருக்கும். So அது ஒவ்வொரு ஸ்டெப்லயா நம்ம எலிமினேட் பண்ணிக்கிட்டே வரணும். ஃபர்ஸ்ட் primary treatmentல வந்து பார்த்தோம்னா it's the physical removal of the solid waste, the macromolecular products. லார்ஜ் சைஸ்டு வேஸ்ட்லாம் வந்து இருக்கும்ல, அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாப் வந்து ரிமூவ் பண்ணிடும். ஓகே, மேக்ரோமாலிகுலர் வேஸ்ட். என்ன ப்ராசஸ் இருக்கு பிரைமரி ட்ரீட்மெண்ட்ல? 2 ப்ராசஸ் வந்து இருக்கு. ஸோ இன் பிரைமரி ட்ரீட்மெண்ட் 2 ப்ராசஸ் ஆர் தேர். இட் இஸ் sedimentation and filtration. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபில்ட்ரேஷன் தான் பண்ணுவோம். நம்ம பெரிய பெரிய லார்ஜ் சைஸ்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். அதுதான் ஃபில்ட்ரேஷன், ஃபில்டிங். தென் செடிமெண்டேஷன். ஸோ அதில் சாயில் இருக்கும், ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து செடிமெண்ட் ஆக விடணும். அதுதான் செடிமெண்டேஷன் ப்ராசஸ். ஸோ அந்த செடிமெண்ட் ஆனது தான் இட்ஸ் நோன் அஸ் த கிரிட். ஓகே, ஸோ பிரைமரி ட்ரீட்மெண்ட்ல என்ன வந்து நடக்கும்? பிசிக்கல் ரிமூவல் ஆஃப் தி மேக்ரோமாலிகுலர் ப்ராடக்ட்ஸ், த லார்ஜ் சைஸ்டு ப்ராடக்ட்ஸ், விச் இன்க்ளூட்ஸ் ஃபில்ட்ரேஷன் அண்ட் செடிமெண்டேஷன். ஸோ ஃபில்ட்ரேஷன்ல வந்து பார்த்தோம்னா த ஃபில்டர்ட் த மேக்ரோமாலிகுலர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஃபில்டர் ஆயிடுச்சு. தென் செடிமெண்டேஷன்ல பார்த்தோம்னா அந்த சாண்ட் பெபிள்ஸ், அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, சாயில் பார்ட்டிகல்ஸ், அதெல்லாம் வந்து செடிமெண்ட் ஆகும். அதுதான் செடிமெண்டேஷன் ப்ராசஸ். இது வந்து எதில் பண்றோம்? பிரைமரி ட்ரீட்மெண்ட்ல வந்து பண்றோம். தென் செகண்டரி ட்ரீட்மெண்ட்ல தான் வந்து பார்த்தோம்னா இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். செகண்டரி ட்ரீட்மெண்ட்ல the microorganisms வந்து இருக்கும். மைக்ரோப்ஸ், aerobic microbes, anaerobic microbes ரெண்டுமே present ஆயிருக்கும். ஓகே, ஸோ microorganisms, aerobic microbes பத்தி பார்க்குறோம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் வந்து இந்த செகண்டரி ட்ரீட்மெண்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஏர் புஷ் பண்ணுவாங்க. ஓகே, மோர் அமௌண்ட் ஆஃப் ஏரேஷன் டேங்க் வந்து இருக்கும். ஸோ ஏர் வந்து புஷ் பண்றதுனால அதில் அந்த aerobic microorganisms, aerobic microorganismsனால in the presence of air, அதுதானே. ஸோ அந்த aerobic microorganismsலாம் வந்து க்ரோ ஆகும். ஸோ அந்த aerobic microorganisms என்ன பண்ணுவோம்னா இட் பிரேக் டவுன் தி ஆர்கானிக் மேட்டர் which is present in the sewage. So primary treatment பண்ணிட்டு அந்த waste water, அந்த effluent இருக்குல்ல, அதை secondary treatment வந்து போகும். So அந்த secondary treatmentல அந்த tanks வந்து இருக்கும், which is filled, the air is pumped into it, aeration pumps இருக்கும். So அதில் அந்த aerobic microorganisms வந்து go ஆகும். So அந்த aerobic microorganisms என்ன பண்ணும்? It break downs the organic matter which is present. அதில் இம்பார்ட்டன்டான term which is BOD. So இது ரொம்ப ரொம்ப important. See, BOD நால it's the biological oxygen demand. Biological விடுங்க, oxygen demand. So oxygen வந்து தேவை, அதான் oxygen demand. ஸோ என்ன பண்ணுவோம்னா நம்ம ஏர் வந்து இந்த ஏர் புஷ் பண்ணியாச்சு. இந்த செகண்டரி ட்ரீட்மெண்ட் ட்ராங்க்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து ஏர் வந்து போச்சு. ஸோ அந்த ஏரோட ப்ரெசன்ஸ்ல இந்த aerobic microorganisms ஆக்ட் ஆகி அந்த ஆர்கானிக் மேட்டர்ஸ்லாம் வந்து பிரேக் டவுன் பண்ணும்.
ஓகே, ஸோ அதுதான் ஆக்சிஜன் டிமாண்ட். ஸோ when the oxygen demand, இதுல ஒரு கொஸ்டின் வரலாம், இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ when the oxygen demand வந்து அதிகமா இருக்குன்னா what is the polluting potential அப்படின்னு கேட்கலாங்க. see ஆக்சிஜன் நிறைய தேவைன்னா பாக்டீரியா இட் நீட்ஸ் டு ஆக்ட் மோர். ஓகே, அப்ப என்ன ஆகுது, அந்த பொல்யூட்டன்ஸ் அதுவும் அதிகமா இருக்கு, அதனால தான் ஆக்சிஜன் நிறைய தேவைப்படுது. தட்ஸ் வை த பாக்டீரியா ஆல்சோ இட் கம்ஸ் இன் பிளேஸ். சப்போஸ் ஆக்சிஜன் தேவை இல்லைன்னா தேர் இஸ் நோ தி பொல்யூட்டன் விச் இஸ் பிரசன்ட் இன் தி ஆர்கானிக் மேட்டர், தட் த சீவேஜ். ஓகே, ஸோ when the oxygen demand கம்மியா இருக்கணுமா அதிகமா இருக்கணுமா? எஸ், ஆக்சிஜன் டிமாண்ட் எப்படி இருக்கணும்? the BOD if it is greater it's the more the polluting potential. so oxygen demand கம்மியா இருக்கணும். ஓகே, ஸோ அதை வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, இன்னும் வந்து தேவையா இல்லையா, இட்ஸ் அ டெஸ்ட் ப்ரொசீஜர். ஓகே, பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. the oxygen demand, okay, oxygen demand வந்து it should be less for the micro, because அப்ப கம்மியா இருந்தாதான் அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் it doesn't need to break down the organic matter. so organic matter இருந்தா அந்த break down பண்ற அந்த pollutants இருந்துச்சுன்னா தான் அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆக்ட் ஆகும். அதுக்கு ஆக்சிஜன் தேவை. சப்போஸ் எதுவுமே இல்லைன்னா அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆக்ட் பண்ண தேவையில்ல, அண்ட் தென் டிமாண்டும் இருக்காது. ஓகே, எஸ். ஸோ த செகண்டரி ட்ரீட்மெண்ட்ல இதான் நடக்கும். தென் திஸ் இட் இஸ் புஷ்ட் இன் டு தி anaerobic sludge digester ன்னு இருக்கும். ஸோ அதில் வந்து புஷ் பண்ணுவாங்க, விச் இன் டர்ன் தி anaerobic மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து ஃபர்தரா அந்த ஆர்கானிக் மேட்டரை வந்து பிரேக் டவுன் பண்ணும். ஓகே, எஸ். தென் தி டெர்ஷியரி ட்ரீட்மெண்ட். டெர்ஷியரி ட்ரீட்மெண்ட்ல என்ன நடக்கும்னா மெயின்லி இந்த யூவி அல்ட்ராவயலட் லைட் இருக்குல்ல, யூவி ரேடியேஷன் வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணுவாங்க. ஓகே, ஸ்டார்டிங்ல குளோரினேஷன் ஆல்சோ தே ஹேவ் யூஸ்ட். ஸோ குளோரினேஷன் கூட யூஸ் பண்ணலாம். பட் குளோரினுக்கு வந்து நிறைய ஆர்கானிசம்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், இன்ஃபெக்ஷஸ் ஆர்கானிசம்ஸ்லாம் ரெசிஸ்டண்டா இருக்கு. லைக் ஜியார்டியா, கிரிப்டோஸ்பொரிடியம், அந்த மாதிரி குளோரின் ரெசிஸ்டன்ட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி குளோரின் யூஸ் பண்ணி அதை நம்ம ட்ரீட் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். பிகாஸ் குளோரினுக்கு ரெசிஸ்டன்டான மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்போ அதெல்லாம் வந்து நம்ம வந்து ட்ரீட் பண்ணல. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து வரும். இட் ஆல்சோ ஃபிக்ஸ் தி குவாலிட்டி ஆஃப் வாட்டர். பட் யூவி வந்து இட்ஸ் த பெஸ்ட் மெத்தட். பிகாஸ் வாட்டர் குவாலிட்டியெல்லாம் அஃபெக்ட் பண்ணாமல் அதில் இருக்க அந்த இன்ஃபெக்ஷியஸ் ஆர்கானிசம்ஸ் மட்டும் தான் ட்ரீட் பண்ணும் இந்த யூவி ரேடியேஷன். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் த வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட். இப்படி தான் ஒரு வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. ஓகே, நீங்கள் நிறைய வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் பாருங்கள், பிகாஸ் சென்டர்ஸே வந்து இருக்கு அந்த வேஸ்ட் வாட்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு. சி இந்த என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் சாப்டர் வந்து பார்த்தோம்னா இட்ஸ் வெரி ஈஸி. நம்ம வந்து இட்ஸ் அ ப்ரெசென்ட் ப்ராப்ளம், என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது நம்ம என்விரான்மெண்ட்டில் அப்படிங்கிறதுக்கான இஷ்யூஸ், ப்ரிவென்ஷன், கண்ட்ரோல் அவங்க எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணால் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் சாப்டர். ஓகே, ஸோ போயிட்டு நம்ம என்னென்ன சொன்னோம், அந்த பொல்யூஷன் சொன்னோம், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ் வந்து சொன்னோம். இதெல்லாம் வந்து போய் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா திஸ் சாப்டர் இட் வில் பி ஓவர். ஓகே, ஸோ அண்ட் மண்டே 6:30 PM வந்து ஜெனடிக்ஸ் சாப்டர் வந்து படிக்க வந்துருங்க. ஓகே, எஸ். ஸோ திஸ் இஸ் அபவுட் தி கிளாஸ். எஸ், பை பை.